Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்டர் 650 எடுத்திருந்தார். ஸோ அந்த வண்டி நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரு ட்ராபேக்னால் அதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 18 தானா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஃப்யூச்சரில் வேணால் அந்த வண்டி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். வாங்கணுன்னு தெரியல, பட் என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டார்ல, அந்த வண்டியை ஓட்டி பார்த்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பைக் டெலிவரி பண்ண வீடியோஸ், அது நான் ஓட்டினது வராது, அவர் ஓட்டினது தான் வரும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதாங்க சேலம் 4 ரோட்ஸ் நம்ம போகிறது. ஹெல்மெட் போடாமல் போகிறோம் சேலம் சிட்டிக்குள்ளே. ஆனால் எப்போ நம்ம பிடிப்பாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு மாதிரி நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. யாரும் ஹெல்மெட் போடாமல் ஓடாதீங்க. மாட்டிங்கன்னா ஃபைன் தான். இவருதாங்க மலை, கவி மலை. டூல் கிட்ட இது வந்து சீட் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபுல் பண்ணால் சீட் ரிமூவ் ஆகிடும்.
கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர்ஸ். ஆமாம், ரிசர்வும் 4 லிட்டர்ஸ். இப்போ எவ்வளோ பெட்ரோல் அடிச்சிருப்பாங்கன்னா 2 லிட்டர்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. ஆட்டோ போயிட்டு வந்துருக்கும். ஓகே, இப்போ 39 ஓடுது, 40 கிலோமீட்டர் ஓடுது. திருப்பி 2 லிட்டர்ஸ். ஆக்சுவலி டோட்டலாக 4 லிட்டர்ஸ் அடிச்சிருப்பாங்க. இப்போ 40 கிலோமீட்டர் ஓடுது, திருப்பி 2 லிட்டர்ஸ் இருக்குது. நியர்பை இப்போ வழியில் பெட்ரோல் போட்டு டேங்க் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. அப்படி அடிக்கிற மாதிரி தான் 10 லிட்டர்ஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். அதனால ஏர் லாக் ஆகலாம், இல்லாட்டி ஓவர் நம்ம பெட்ரோல் ஆனப்பெலாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக் தான். ஜஸ்ட் என்னன்னா ஃபியூல் மீட்டர் இது மட்டும் தான். இந்த டிஜிட்டலில் பாயிண்ட்ஸ் பார்க்குறோம், அது மட்டும் தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த பேட்டரி, ஏபிஎஸ், இன்ஜின் ஆன் ஆகும். மூணுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு This is the emergency.